எனக்கு பயமா இருக்குடி. ஏன் எதுக்கு பயப்படுற? இல்லடி, இது வரைக்கும் அந்த ராசாத்திய எப்படியும் சமாளிச்சாச்சு. ஆனா நாளைக்கு அவ எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ணிட்டா நம்ம கதை அவ்வளவுதான். அத நினைச்சாதாண்டி பயமா இருக்கு. மா, இது வரைக்கும் நாம தான் ராசாத்தியை எதிர்த்து போராடிட்டு இருந்தோம். இப்பதான் காஞ்சனாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல, இனி அவ பாத்துக்குவா. அவ கண்டிப்பா ராசாத்திய நாமினேட் பண்ண விட மாட்டா. நீ வேணா பாரேன். கண்மணி, ஏய் கண்மணி, அவளை என்ன பண்றேன்னு பாரு. எங்கடி இருக்க? ஏய் கண்மணி, எங்கடி இருக்க? வெளியில வா. யாரு? தெரியலையடி. வெளியில வாடி. ஏய் கண்மணி, வா இங்க வெளியில. வாங்கக்கா, என்னாச்சு? எங்க அந்த கண்மணி? வெளியில வர சொல்ல அவள. ஏய் கண்மணி, எங்க இருக்க? வாமா. ஏய் கண்மணி, அக்கா கத்தாதீங்கக்கா. வா இங்கங்கறல. எங்கடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? வாடி வெளியில. கண்மணி, வெளியில வாடி. எங்க வீட்டுக்கே வந்து என்னைய மரியாதை இல்லாம கூப்பிட்டு இருக்க. நீ பண்ண கேவலமான காரியத்துக்கு உனக்கு மரியாதை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? கொடுக்கறேன்டி, கொடுக்கறேன். நல்லா வாங்கிக்கோ. என்ன காரியம் பண்ணிருக்க? உனக்கெல்லாம் சீ, நீ எல்லாம் மனுஷியாடி. நீ பண்ண காரியத்துக்கு விடு அவள. எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? அவ இந்த வீட்டு மூத்த மருமக. அவளை அடிச்சிட்டு நீ வெளியில போயிடுவியா? ஆமா, பொல்லாத மூத்த மருமக. இவ பண்ண காரியத்துக்கு போலீஸ்ல சொல்லி உள்ள வைக்காம விட்டு வச்சிருக்கேனே, அதுக்கு சந்தோஷப்படுங்க. ஏய், சும்மா வாய்க்கு வந்தபடி உளராத. என் கண்மணி அப்படிப்பட்டவ இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதா அவ்வளவுதான். அக்கா, அப்படி என்ன சொன்னாங்க கண்மணி அண்ணி? சொல்லுங்க. ராசாத்தி சேர்மன் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு காஞ்சனாங்கிற ரவுடி பொம்பளை வச்சு மிரட்டி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லங்க, எங்க அத்தையை கடத்தி வச்சுக்கிட்டு ராசாத்திய வர வச்சு இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்ல வச்சிருக்கா. போதா குறைக்கு அந்த சந்தேகமும் தீராம ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்கிறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் பொண்ண கடத்துற மாதிரி இந்த கோகிலா அம்மாவை வச்சு நாடகம் ஆடி ராசாத்திய வர வச்சு மிரட்டி இருக்கா. என் பொண்ண கடத்துற மாதிரி நாடகம் ஆடினவங்க நாளைக்கு நிஜமாவே கடத்த மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம்? என்ன கண்மணி இதெல்லாம்? சம்மந்தி, இதுக்கு நான் பதில் சொல்றேன். இவ பொண்ணை யாரும் கடத்தவும் இல்ல, கடத்துற டிராமாவும் பண்ணல. கடைக்கு போகும்போது லேசா சுகர்ல தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். இவ பொண்ணு இலக்கியாதான் தண்ணி கொடுத்து மயக்க தள்ளிய வச்சா. பாட்டிக்கு கிருகிருன்னு வருது, கண்மணி அத்தை வர வரைக்கும் கூட இரு இலக்கியான்னு ஒத்தாசைக்கு என் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இளங்கோ வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அப்புறம் ஏதோ காஞ்சனான்னு ஒரு பொம்பளைய பத்தி சொன்னாளே, அவளை முன்ன பின்ன கூட நான் பார்த்தது கிடையாது. ஏன் கண்மணி, உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் என்னத்தமா கண்டேன்? ஏண்டி ஆத்தாளும் மகளும் இப்படி நடிக்கிறீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. உங்களெல்லாம் நிறுத்துறி. அதான் அவங்க எதுவும் சம்பந்தம் இல்லன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? முதல்ல வெளியில போ. எங்க உங்களை நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. ராசாத்தி ஜெயிச்சிருவாங்கிற பயத்துல எல்லாத்தையும் கிரிமினல் தனமா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. இங்க பாருங்க, சும்மா பழி போடாதீங்க. ராசாத்தி நின்னா நின்னுட்டு போறா, எனக்கு என்ன பயமா? நான் எதுக்கு ஆளை கடத்துற அளவுக்கு போறேன்? நான் ஜெயிக்க எங்க அத்தை சப்போர்ட் இருக்கு, அது போதும். அத்தை, இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு புரியலையா? நான் எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு என் மேல பழி போட்டு என்ன அசிங்கப்படுத்ததா ராசாத்தி பண்ண வேலை இது. அதுக்குதான் அவ அண்ணி அனுப்பி என்ன அசிங்கப்படுத்துறா. எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கான்னு பாத்தீங்களா அத்தை நீங்களே?
யார பார்த்து கிரிமினல்னு சொல்றீங்க? ராசாத்தி அண்ணி கள்ளக்கபடம் இல்லாதவங்க. உங்கள மாதிரி ஃப்ராட் தனம்லாம் அவங்களுக்கு தெரியாது. இன்னொரு வாட்டி ராசாத்தி அண்ணிய தப்பா பேசுனீங்க. பாருங்க அத்தை, உங்க முன்னாடியே உங்க பொண்ணு எப்படி பேசுறான்னு. ஏய் புனிதா, நீ சும்மா இருக்க மாட்ட? அவங்க ராசாத்தி அண்ணி பத்தி ஏதாவது பழி சொல்லிட்டே இருப்பாங்க, நான் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? ஏய் நீ வாய மூடு. ஏய் நீ முதல்ல வெளியில போ. நான் ஏன் போனோம்? நான் போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். என் புள்ளைய கடத்துற அளவுக்கு அவ பண்ணிருக்கா? அவளை சும்மா விடணுமா? பாருங்க அத்தை, நம்ம வீடு படியேறி வந்து உங்க மருமகளையே உங்க முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டா. இது எனக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம். எப்படி திருச்சு விடுறா பாருங்க. பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். ஃப்ராட் ஃப்ராட். ஏய் யார பாத்துடி ஃப்ராடுன்னு சொல்ற? உங்களோட ஃப்ராடு தனத்தை எல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறியா? என்னோட குடும்ப நகையை டூப்ளிகேட்டா போட்டு ஃப்ராடு தனம் பண்ணவதானே நீ? பாருங்க, தேவையில்லாம பழச பத்தி எல்லாம் பேசாதீங்க. இப்ப இருக்கிற பிரச்சனை பத்தி மட்டும் பேசுங்க. பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் அவ செய்யலன்னு சொல்றால. இல்லம்மா, அண்ணி சொல்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்ல. அவங்க போய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. புனிதா, நீயா இப்படி பேசுற? அண்ணி, ஓவரா நடிக்காதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவாச்சும் பேசி ஏமாத்தலாம், என்னெல்லாம் ஏமாத்தவே முடியாது. ஐயோ, இந்த மேக்கப் பைத்தியத்தை நம்ப வச்சிருவா போல இருக்கே இந்த புனிதா. மா, சும்மா எப்ப பாரு அன்னிக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காதீங்க. அவங்க பண்ற தப்பெல்லாம் நீங்க கண்டிக்காம இருக்கிறதுனால தான் இவங்க இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அத்தை, மொத்த பேரும் அந்த ராசாத்திக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா சிங்கம் மாதிரி நீங்க ஏன் பக்கம் இருக்கிறதுனால அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதான் அதை கெடுக்கணும்னு இப்ப உங்க மனசை கலைக்க பாக்குறாங்க. என்ன நம்புங்க அத்தை, நான் எந்த தப்புமே பண்ணல. அத்தை, நான் புகுந்த வீட்டுல சாமியா நினைக்கிறது உங்களை மட்டும்தான். அதே மாதிரி நான் பிறந்த வீட்டு சாமி என் அம்மா. அந்த அம்மா மேல சத்தியமா இவங்க சொன்ன மாதிரி நான் யாரையும் கடத்தவும் இல்ல, கடத்த சொல்லவும் இல்ல. இது என் அம்மா மேல சத்தியம். ஐயோ, அடி பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு மொத்த பாவத்தையும் என் தலையில இறக்கிட்டியே ஆதகத்தி. அம்மான்னு கூட பார்க்காம இப்படி என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டியே. ஏ பொன்னி, போதுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? பெத்த அம்மா மேலயே சத்தியம் பண்ணிருக்கா. இப்போ அது நம்புறியா? கண்மணிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லன்னு. இவ சத்தியத்தை போய் நம்ப சொல்றீங்களா? இவ ஒரு ஃப்ராடு, இவ ஆத்தா ஒரு ஃப்ராடு. இது அது மேல செஞ்ச சத்தியத்தை நம்ப சொல்றீங்களா? இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. முதல்ல வெளியில போ. ஏய், நான் ஏன் போனோம்? நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ ஒண்ணு சொல்ல வேணாம், முதல்ல வெளியில போடி. போ வெளியில. அம்மா, இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லம்மா. அண்ணனுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகும். ஏய், இனி என்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போடி. போடி வாடி வா. ஐயோ, ஏங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க? வா வெளிய. புரிஞ்சுக்காம பேசுங்க. போடிங்க. கண்மணி நல்லவ இல்ல, நான் சொல்றது நம்ப. போடி. ஐயோ, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. அவ்வளவுதான் சொல்லு. எழுந்திருங்கக்கா. பாத்தனி. அக்கா, நீங்க எதுக்கு இங்க தனியா வந்தீங்க? அண்ணி, இந்த வீட்ல தான் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மரியாதை எல்லாம் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு வந்து அசிங்கப்படுறீங்க? என் பொண்ணு கடத்துனாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு கோவம் தாளல. அதான் யாருக்கும் சொல்லாம நான் இங்க வந்துட்டேன். அப்படி இல்லக்கா, நாங்க விடு. அண்ணி, அக்கா, அண்ணி. என்னங்க, அவங்களை கொண்டு போய் பைக்லயாச்சும் விட்டு வாங்க. சரி, போயிட்டு தர போடி. வாடி வா. ஏங்க, நான் சொல்றது வாடி. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னங்க? போ வெளிய. அப்படியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. கண்மணி நல்லவ இல்ல, நான் சொல்றது நம்புங்க. ஐயோ, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது. அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ணி, வாங்க, நீ வீட்டை விட்டு. போடா. அண்ணி, சும்மா
அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி வாங்க அண்ணி. ஆமாடா, இப்பதான் அண்ணின்னு தெரியுதா? அந்த மரகத என்ன கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளும்போது வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தேன். அண்ணி நான் வேடிக்கைலாம் பார்க்கல அண்ணி, என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவளை அடிச்சே போட்டிருப்பேன். ஆனா நான் எது பண்ணாலும் ராசாத்தி அக்காவோட வாழ்க்கை பாதிக்குமேங்கிற ஒரே காரணத்துக்கு தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆமா அண்ணி, நாம எது செஞ்சாலும் ராசாத்தி அக்கா மேலதான் அந்த கண்மணி திருப்பி விட்டுருவா. மரகத அத்தைக்கு ராசாத்தி அக்கா மேல மேலும் மேலும் கோவம் வர்ற மாதிரி பண்ணி வச்சிருவா. அதுக்காக தான் நான் பொறுமையா இருந்தேன். புரிஞ்சுக்கோங்க அண்ணி. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கபிலா, ஆனா அவளை மட்டும் சும்மா விடக்கூடாது. ஒரு கை பாத்துடணும். சரிங்க அண்ணி, வாங்க அண்ணி. என்ன திமிரு அவளுக்கு. புனிதா, ஹலோ. ஏன் அண்ணி பொன்னி அக்காவை தனியா அமிச்சிங்க? ஏன், என்னாச்சு? வெளியில வாடி. எங்க வீட்டுக்கே வந்து என்னைய மரியாதை இல்லாம கூப்பிட்டு இருக்க. நீ பண்ண கேவலமான காரியத்துக்கு உனக்கு மரியாதை கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? கொடுக்கறேன்டி, கொடுக்கறேன். நல்லா வாங்கிக்கோ. என்ன விடு. வாடி, ஐயோ, வா. ஏங்க, நான் சொல்றது புரிஞ்சுக்க வாடி. மாட்டேங்கிறீங்க. என்னங்க? போ வெளிய. அப்படியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. கண்மணி நல்லவ இல்ல, நான் சொல்றது நம்புங்க. ஐயோ, இனிமே இந்த வீட்டு பக்கமே வராது, அவ்வளவுதான் சொல்லுது. பாவம் பொன்னி அக்கா ரொம்ப நொந்துட்டாங்க. அவங்கள கொஞ்சம் பாத்துக்கங்க அண்ணி. சரி புனிதா, நான் பாத்துக்கிறேன். ஏய், வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கைய வச்ச மாதிரி கடைசியில ஏன் தலையிலேயே கைய வச்சிட்டியடி? இப்ப என்ன அதுக்கு? என்ன அதுக்குன்னு அசால்ட்டா கேக்குற? பொய் சத்தியம் பண்ணி மொத்த பாவத்தை என் தலையில இறக்கிட்டல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அதெல்லாம் உண்மையா இருக்கிறவங்க மேல சத்தியம் பண்ணாதான். நீ என்ன விட ஃப்ராடு. உன் மேல சத்தியம் பண்ணாலாம் ஒன்னும் ஆகாது. தைரியமா இரு. இருந்தாலும் அம்மான்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாடி? மா, இங்க பாரு. அந்த நேரத்துல எனக்கு தப்பிக்க வேற என்ன வழி? பக்கத்துல வேற யாரும் இல்ல, நீதான் இருந்த. அதான் உன் மேல சத்தியம் பண்ணிட்டேன். ஏண்டி, உனக்கு நான் தான் இளக்காரமா போயிடுச்சா? உன் மாமியா கூட தான் பக்கத்துல நின்னா அவ மண்டையில அடிச்சு சத்தியம் பண்றது தானே? மா, முதல்ல நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்த உடனே கை தானே உன் பக்கம் வந்துச்சு. வரும் வரும். ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி உனக்கு நான் ஒருத்தி கிடைச்சேன். அது வந்துமா, உன் முக ராசி அப்படி. இதுக்கெல்லாம் கோச்சுக்காத. அப்புறமா கடைக்கு போகும்போது உனக்கு பணியாரம் வாங்கி தரேன், என்ன? கண்மணி, கண்மணி, ஐயோ கண்மணி, உன் மாமியா வந்துட்டா. கண்மணி, இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காத. பார்த்தா நாம நடிச்சோன்னு கதவு தெரிஞ்சிடும். தர. நீ முதல்ல அழுற மாதிரி அழு. கண்மணி. ஐயோ, இன்னும் கொஞ்சம் ஹெவியா. கண்மணி, கதவு தர. கண்மணி, இத வரங்க. கதவை சாத்திக்கிட்டு என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அது ஏன் கேக்குறீங்க சம்பந்தி? கண்மணி ஒரே அழுக. அவளால அவமானத்தை தாங்க முடியல. அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து என் பொண்ணை அடிச்சிருக்க கூடாது. நீங்க இருக்கும்போதே எப்படின்னா? ஆமா அத்தை, ஒரு பாவமும் பண்ணாத. அடிச்சி, வாயை மூடு. உங்க ரெண்டு பேர் பத்தி எனக்கு தெரியாது. நான் தான் சொன்னேன், ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ண என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு. அதுக்காக இப்படியா குழந்தையெல்லாம் கடத்திட்டு போவீங்க? பாவம் இல்ல? அத்தை, அது சும்மா ராசாத்திய மிரட்டுறதுக்கு தான் அத்தை.
ஆக்சுவலா ராசாத்திய பணிய வைக்க காஞ்சனான்னு ஒரு ரவுடி பொம்பளைய வச்சு அவ அம்மாவை கடத்தி வச்சு மிரட்டணும். ராசாத்தி எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த காஞ்சனா கிட்ட இருந்து அவ அம்மாவை கூட்டிட்டு போயிட்டா. ஆனா யாருக்கும் தெரியாம எலெக்ஷன்ல நிக்க எல்லா வேலையும் பண்றா. அது காஞ்சனாக்கு தெரியப்படுத்ததா இலக்கியாவை வச்சு அப்படி பண்ணும். அதெல்லாம் சரி, அதுக்குன்னு உங்க அம்மாவை வச்சு பண்ணுவியா? ஐயோ அத்தை, பெருசா எதுவும் பண்ணல. அம்மா சும்மா மயக்கம் போட்டு விழுந்து அந்த பொண்ணை கொஞ்ச நேரம் கூட வச்சுக்கிட்டாங்க. வேற எதுவும் சீரியஸா பண்ணல அத்தை. நீ சீரியஸா பண்ணல, ஆனா விஷயம் சீரியஸா இல்ல போச்சு. இப்ப என்ன பண்றது? நீங்க பண்றத பார்த்து என் புள்ள இனி என்ன நினைப்பான்? இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து நீங்க செய்யறதால நினைப்பான். அப்படி நினைச்சா இனி என்ன வெறுத்துற மாட்டான். இவ ஒருத்தி பெத்த புள்ள இருக்கும்போது இனிய வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட என் புள்ளன்னு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. முதல்ல இவளை கடத்தணும். திரும்பவும் சொல்றேன், அந்த ராசாத்தி எலெக்ஷன்ல நின்னா கண்டிப்பா அவதான் ஜெயிப்பா. அதனால அவளை எலெக்ஷன்ல நிக்க விடாம என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நீங்க 2 பேரும் நேரடியா சம்பந்தப்படக்கூடாது. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது அத்தை. பார்த்து ஜாக்கிரதையா பண்ணுங்க. ஏன் கண்மணி, செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு பொசுக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்ட? அது அத்தை, அந்த நேரத்துல தப்பிக்க வேற வழி தெரியலையா? பக்கத்துல என் அம்மா தான் இருந்துச்சு, அதான் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டேன். இனிமே நானும் உன் பக்கத்துல ஜாக்கிரதையா தான் நிக்கணும் போல இருக்கு. ரொம்பதான் ஓடுறோம். உள்ளவாடா. இல்ல நீ எனக்கு மில்ல வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். சரி, நான் வரேன். அண்ணி வந்துட்டாங்க. அண்ணி, என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. தேவையில்லாம நீங்க அங்க போய் இப்ப நமக்கு தானே அவமானம். அண்ணி, அம்மா, இலக்கியா. பொன்னி, நீ இப்படிதான் ஏட கூடமா ஏதாவது பண்ணும்போது இந்த விஷயம் உனக்கு தெரிய வேணாம்னு முடிவு பண்ணுவோம். ஆனா நீ எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க? இதெல்லாம் தேவையா? அதுக்குன்னு நம்ம பொண்ணு கடத்தினதா சொல்லி நாடகம் போடுவா, அதை பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? எங்க நீ கடத்தினதா சொன்னவ நாளைக்கு உண்மையிலேயே கடத்த மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது பொன்னி. இல்லாத நீங்க சும்மா இருங்க. ஏன் உங்களையே கடத்தலையா? அக்கா, நீங்க போனது தப்புன்னு சொல்லல. நீங்க ஒரு வார்த்தை எங்க கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா நாங்களும் உங்க கூட வந்திருப்போம்ல. பெரியமா கிட்ட கண்மணி பண்ணதெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தா கேட்டிருப்பாங்க. அட சும்மா இருங்க தம்பி. உங்க பெரியமா கிட்ட கண்மணிய பத்தி யார் சொன்னாலும் எடுபடாது. அந்த அளவுக்கு தான் கண்மணி சீன் போட்டு மயக்கி வச்சிருக்காளே. நான் கடத்தவே இல்ல, அந்த காஞ்சனா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னா அவங்க அம்மா மேலேயே சத்தியம் பண்ணிட்டு இருக்கா. என்ன நீ சொல்றீங்க? ஆமா ராசாத்தி, அந்த கண்மணி லேசுப்பட்டவ இல்ல. பெத்த தாய் மேலேயே அவ பொய் சத்தியம் பண்றா. இப்படி இருக்கிறவ எந்த பழிபாவத்துக்கும் அஞ்ச மாட்டா. உன்னை தோக்கடிக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. எனக்கு அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நானும் நடக்க விட மாட்டேன். என்ன நம்புங்க, நான் பாத்துக்கிறேன். பொன்னி, பயப்படாத பொன்னி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அப்படிலாம் நம்மள கடவுள் கைவிட மாட்டாரு பொன்னி. தைரியமா இரு. நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன் அத்தை. ஆனா ஒண்ணு தம்பி, உங்க பெரியம்மா அவளை கண்ணு மண்ணு தெரியாம நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவளும் நல்லா நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கா. பாம்புன்னு தெரியாம பால் வாத்துட்டு இருக்காங்க. அந்த பாம்பு என்னைக்கு உங்க பெரியம்மாவை கடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு தடவை எடுத்து சொல்லியாச்சு, பெரியமாவுக்கு புரிய மாட்டேங்குது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாமா. இல்ல, ஏதோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்க. இல்ல, என்னால தானே இந்த பிரச்சனை எல்லாம். நான் சேர்மன் எலெக்ஷன்ல நிக்கிறதுனால தானே இதெல்லாம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆனா வீட்ல உள்ளவங்க பாதிக்கப்படுறத பார்க்கும்போது எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. இதுக்குதான் நான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னேன்.